இன்றைக்கி குரோம்பேட் அண்ட் அசினாபுரம் லொக்கேஷன் தான் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு பெங்களூர் இருக்கும் தெரியும், இன்றைக்கி வந்துடுவேன், வந்தோன்னே மீட் பண்ணலாம் அப்படின்னு. சார் அவர் வந்தோன்னே கால் பண்ணார், நானும் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி வீடியோ எடுத்துகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பல்லாரம் டு துரைப்பாக்கம் ரோட் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருந்தது. ஸோ அதை விசிட் பண்ணலான்னு போயிருந்தேன். பார்த்தா டெனன்ட் அவைலபிள் இல்லை, ஓனர் அவைலபிள் இல்லை. ஸோ அவங்களை மீட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அசினாபுரம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணலான்னு பார்த்தா ஓனர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கேன், 10 days ஆகிடும் வரதுக்கு அப்படின்னு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக குரோம்பேட் ஃப்ளைஓவர் கீழே, எக்ஸாக்டாக ஜிஎஸ்டி ரோட் ஃப்ளைஓவர் கீழே இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. ஓனர் நாளைக்கு மார்னிங் மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. டைம் ஷாப்பை நேற்றே விசிட் பண்ணியிருந்தேன். பார்த்தா இன்றைக்கி அந்த அவைலபிள் இல்லை, வரதுக்கு 2 hours ஆகிடும்ட்டாங்க. சரி, எனக்கு வேறு ஒர்க் இருக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கஸ்டமர் ஒருத்தாங்க நேற்று ஈவினிங்கே கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணோம் அப்படின்னு. சரி, வந்து பார்த்தா ஜஸ்ட் 1 year ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். அவங்க இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண 5:30 வரேன்னு சொல்லியிருந்தாரு. நான் 5:15 லொக்கேஷன் வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெரஸ்லேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். பார்த்தா வியூ சும்மா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கஸ்டமரும் வந்துட்டாரு. கஸ்டமருக்கும் ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ இது போல் ரெகுலராக ப்ராப்பர்ட்டி பற்றி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.